அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆனி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன? ஆனி மாசத்துல உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் ஆராதனை தான் ஆனி திருமஞ்சனம். இது இன்னொரு சிறப்பு என்னென்னா, தில்லை அம்பல நடராஜர் இருக்கார் இல்லைங்களா, சிதம்பரம் நடராஜர், அவருக்கு மாணிக்க வாசகர் குருந்தை மரத்துக்கு கீழே அழைக்கும் பொழுது சிவபெருமான் அந்த மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்து அவர் கைப்படவே மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருவாசம் எழுதிய திருநாள். மேலும் தன்னுடனே மாணிக்க வாசகரை கூட்டிகிட்டு போய் ஜோதியாக ஐக்கியமான திருநாளும் இன்றைக்கி தான். சிதம்பரம் நடராஜர் சபையில் பார்த்திங்கன்னா ஒரு முறையும் அபிஷேகம் ஒரு சபையில் நடக்கும். இன்றைக்கி ராஜசபையில் ஆனி திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்கும். காத்தாலேருந்து 6 மணி நேரம் அவருக்கு வந்து பால், தயிர், விபூதி, தேன், இளநீ, மஞ்சள் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் ஆராதனை நடக்கும். அதுக்கப்புறம் சித்த சபையில் நடராஜரும் சிவகாமியும் எழுந்தருளி எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாங்க. நம்மளால் தில்லைக்கு போக முடியல அப்படின்னாலும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்க நடராஜருக்கு அந்த அபிஷேகத்தை பார்க்கறது உத்தமம். அது கூட எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா உங்கள் யூடியூப்பில் வரும், அதை கூட நீங்கள் பார்க்கலாம். எங்கே இருந்தாலும் நம்ம சித்தத்துக்கு தெளிவு தரக்கூடிய ஓம் நமச்சிவாய அப்படின்ற திருநாமத்துக்குரிய சிதம்பரம் நடராஜருடைய சிறந்த நாளான இன்னைக்கு ஆனி திருமஞ்சனத்தை பார்க்கறதும் அதை பற்றின செய்திகளை கேட்குறதும் மகா புண்ணியம். நன்றி, வணக்கம்.